அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறப்பு திரைப்படம். அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. நேர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் இலை கலை கூடும் பெருமையுடன் வழங்கும் கொஞ்சம் பேசினால். கள ஆய்வுன்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்லயும் கூட்டம் நடத்துற பிரதான எதிர்கட்சியை மையப்படுத்தி ஒரு படத்தை எடுத்திருக்காரு இயக்குனர் எதிர்நீச்சல் ஏகாம்பரம். ஒவ்வொரு ஊர்லயும் கருத்து சொல்ல வாங்கன்னு சொன்னதும் சின்ன சின்னதா சலசலப்பு நடப்பதா பிளாஷ்பேக் காட்சிகளோட படம் தொடங்குது. இதுக்கெல்லாம் காரணம் ஜனநாயகம் தான் கட்சியின் மூத்த தலைவர்கள் விளக்கம் கொடுக்கிற காட்சி ரசிகர்களை வியக்க வச்சிருக்கு. 82 மாவட்டத்துல நடந்துகிட்டு இருக்குது. அப்ப நீங்க எல்லாரும் வந்தவங்க எல்லாம் யாரும் பேசக்கூடாது, எல்லாரும் நாங்க சொல்றதான் கேட்டு போகணும், அப்படி இல்லை. இங்க ஜனநாயகம் ததும்புகிறது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஜனநாயக மாண்பை காப்பாளராக இருக்கிறார். இப்ப நான் மெதுவா பேசுறேன், ஆனா என் முகம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். சில பேர் பயங்கரமா பேசுவாங்க, முகம் வேகமா. அதுல ஒரு படத்துல வடிவேல் சொல்வாரு, போலீஸ் நீங்க எப்படி என்னை கண்டுபிடிச்சீங்க, நான் குற்றவாளி இல்லைன்னு. இல்ல, அவன் கருப்பா பயங்கரமா இருப்பான், நீ பயங்கரமா கருப்பா இருக்க. அது மாதிரி 2 இடத்துல 2 கருத்துக்கள் சொல்லத்தான் செய்வாங்க. உலகத்திலேயே பெரிய கடல் பார்த்திருப்பீங்க, ஆனா நாட்டிலேயே பெரிய கட்சி பார்த்திருக்கீங்களா? அது நாங்க தானே சொல்றாரு முன்னாள் அமைச்சர் நாயகன். மொத்தத்துல கொஞ்சம் பேசினால் உட்கட்சி ஜனநாயகம். We are back to cinema. விடுதலை பார்ட் 2. விடுதலை பார்ட் 2 ட்ரைலர் ஒன்று விட்டுருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்த்திருப்போம். ஃபுல்லா சூரியோட அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த பார்ட்ல விஜய் சேதுபதியோட போர்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. மஞ்சு வாரியர் என்ட்ரி கொடுத்திருக்காங்க. ஆமா, இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நடந்திருக்கு. அந்த ஆடியோ லான்ச்ல சுவாரஸ்யமான விஷயங்கள்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் தான். சோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பட கதாநாயகன் சூர்யா அவர்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாரு. அந்த படத்துல நடிக்கும் போது என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்துச்சு, இதுக்காக எவ்வளவு கடின உழைப்பு எல்லாம் போட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை எல்லாம் ஷேர் பண்ணிருக்காரு. கை தட்டுறதுக்கு 50 பேரை கூட்டு வந்தாராம். அது ஃபர்ஸ்ட் பார்ட் தானே இந்த ஆடியோ லான்ச்சுக்கு. மாஸ்டர் சென்ட் யூ மாஸ்டர், உங்களுக்கு பீட்டர்கன் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர். அப்புறம் செகண்ட் பார்ட்டோட முக்கியமான ஹீரோ விஜய் சேதுபதி அவர்களும் பேசினார். ஜனாசா சொல்லுவார், ஜனாசா சொல்லியிருக்காரு, இன்னொரு ஒரு ஆர்ட் டைரக்டர் சொன்னா சொல்லியிருக்காரு, என்னதான் செட்டு போட்டாலும் அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த காஸ்டியூம்ஸ் போட்டு நடக்கும்போது அதுக்கு உயிர் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஜாக்கி சார் போட்ட செட்டு ஒரு பக்கம், அங்கே ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து அதெல்லாம் நடக்கும்போது அது அப்படியே காலத்தை கடந்து எங்களை பின்னாடி கூட்டிட்டு போச்சு. அந்த இடத்துல வாழ்ந்த அனுபவத்தை அதை உருவாக்கிச்சு சார். ரிசப்ஷன் பார்த்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பார்த்தா ஃபுல்லா ஃபேமிலில தங்க வச்சிட்ட மாதிரி இருந்துட்டு போங்க, சாப்பிட்டு போங்க சார். இந்த ஃபங்க்ஷன் ஒரு வாரம் ஷூட்டிங் கூப்பிட்டாங்க, 200 நாளுக்கு மேல ஷூட் பண்ணிருக்காங்க. அப்படி கிட்டத்தட்ட இவரோட போர்ஷன் மட்டும் 120 நாள் மேல போயிருக்கும். ஆமா, அது வாங்க டைம் டிராவல் பண்ணலாம். ஒரு செட்டு போட்டு ஒரு 70களுக்கு கூட்டிட்டு போனார். சும்மா அந்த தெருக்கள் தான் அது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் வர வச்சேன். இந்த செட்டில் வாங்க, சும்மா இருங்க, பாருங்க, வேடிக்கை பாருங்க. உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல இருந்து ஒரு 40-50 வருஷம் பின்னாடி போகலாம், போய் அந்த இடத்துல வாழ்றத பார்க்கலாம். இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் இளையராஜா அவர்கள் அவர் பேசும்பொழுது லிரிசிஸ்ட்னு சேர்த்து சொல்லுங்க, பாட்டுல எழுதி இருக்காருல்ல, சிங்கர்னு சொல்லணும், பாடி இருக்கிறாரு. சூரி என்ன கைதட்ட காணோம்? நீ கூப்பிட்டு வந்த ஆட்கள்லாம் தட்ட சரியா வேலை செய்யல பத்தியா? சார் எல்லாமே அன்பு தம்பிகள் தான் சார், அன்னைகள் தான் சார். அப்போ உன் பேரை சொன்னோடனே ஏன் கைதட்டல விசில் அடிக்கல? இல்லைங்க சார், அது நீங்க பேசுறப்போ குறுக்கிடக்கூடாதுன்றதுக்காக அமைதியா இருக்காங்க சார். கலகலப்பா ஒரு மாதிரி ஜாலியா இறங்கிட்டாரு. அதாங்க கொஞ்சம் வித்தியாசமா நடக்கணுங்கிறதுக்காக இந்த டைம் அவர் கலகலப்பா பேச, இன்னொருத்தர் வேற மாதிரி ரியாக்ட் பண்ண அப்படின்னு நடந்துருக்குது. என்னுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி படங்கள் அமையிறது வேற, ஆனா அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நான் கொடுக்கறது வேற. எனக்கு அது ஒரு வேலையே இல்லை.
இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு என்ன ஆகாயத்தில் புள்ளி வச்சுருக்க சார் நான் சொல்ல முடியும் வெற்றிமாறன். அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வாட்சேன்னா அது பாட்டுக்கு அவர் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஃபுல்லாக வந்து நான் திடீர்னு பார்த்துட்டு எங்கேயோ திரும்பிட்டு பாடிட்டு பார்த்தா இவர் இப்படி இந்த பக்கம் அப்படி பிடிச்சி என்ன வெற்றிமாறன் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எனக்கு கொடுங்க. அவர் வேற எங்கேயாவது போட்டாருன்னா அது அது ஒரு நல்ல பிரைஸ் கிடைக்கும். வெற்றிமாறன் அவர்கள் டைரக்டர் பேசினாரு. மஞ்சு வாரியர் அவர்களை பற்றிலாம் பேசினாரு. அப்புறம் படத்தில் நடிச்சிட்டு இருக்கிற விஜய் சேதுபதி, சூரி, இளையராஜா அவர்கள் எல்லாத்தையும் பற்றியுமே பேசினாரு. இந்த மாதிரி ஒரு டீம் இல்லைன்னா என்னால் வந்து ஒரு டைரக்டர்னு பேர் வாங்கவே முடியாது. ஏன்னா வந்து ஐ எம் வெரி ஸ்கேட்டர்ட். என்னோட இங்கே ஒன்று பண்ணுவேன், அங்கே ஒன்று பண்ணுவேன், அங்கே ஒன்று பண்ணுவேன், இதெல்லாம் ஒன்றா கட்டி இழுக்கிறது வந்து என்னோட டீம் தான். அவங்க தான் வந்து அதை ஒழுங்குபடுத்தி வைக்கிறாங்க. கடைசியில் லைட்டாக டென்ஷன் ஆகிட்டாரு, மைக்கை தூக்கி வீசிட்டாரு. பீசலங்க எஃபெக்ட் அந்த டங்குன்னு கேட்டிருக்கு. ஆனால் வித்தியாசங்க. எல்லாருமே வந்து அதில் இருக்கிறவங்க அவங்களுடைய கமிட்மெண்ட் தான் வந்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ டேய் நான் தான் யார் பேரும் சொல்லன்னு சொல்லிட்டேனடா. ஏன்டா எல்லாரும் டீம்னா எல்லாரும் தானடா, எல்லாரும் தானடா. தேங்க்யூ. ஸோ சூர்யா அவர்கள் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நல்ல ஹாப்பியாக வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது. பூஜையுடன் படப்பிடிப்பு தொடங்க போகிறோம். அது பொள்ளாச்சி லொக்கேஷன் வந்து தமிழ் சினிமாவுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க போல. எங்க ஆனால் இந்த லொகேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோவில்ல. அப்படியா? அங்கதான் படத்துக்கான பூஜை நடந்திருக்குது. ஏற்கனவே அடுத்த படம் வந்து ஆர்ஜே பாலாஜி கூட்டணியில நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவரும் வந்திருக்காரு. சூர்யா அவர்கள், ஆர்ஜே பாலாஜி அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வித்தியாசமான ஒரு காமெடி படமா இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடையை பெறுவது நான் உங்களுடைய சிவா. நான் திவ்யா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.